தந்தையிலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அநேக நாட்களாக ஜெபித்தோம். கர்த்தர் அந்த கிட்னியில் இருக்கிற கல்லை எடுத்து போட கர்த்தர் உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, புதுபலனை கொடுங்க ஆண்டவரே. இதுபோல எங்களை வயதில் முதிர்ந்தவர்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, லூகாஸ் ஐயா, சாராம் ஐயா, அம்மா, அவங்களுக்கெல்லாம் நல்ல பலனை ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தங்கராஜ ஐயாவை பலப்படுத்தின ஆண்டவரே. யாரெல்லாம் பலவீனமாய் சுகவீனமா இருக்காங்க எல்லாருக்கும் புதுபலனை கொடுங்க. உஷாவை பலப்படுத்தின ஆண்டவரே. காலமாமாய் பலப்படுத்தின ஆண்டவரே. அல்லேலூயா. இன்றைக்கு வர முடியாமல் தூர இடங்களில் பிரயாணம் போயிருக்கிற சாந்தி சோதரிக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு வராதவர்களை கர்த்தர் உணர்த்துங்க, கொண்டு வாருங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாய் உமக்கு உகந்தவர்களாய் நாங்கள் ஜீவித்து நீர் வெளிப்படும் போது உம்மை சந்திக்க எங்களை தகுதிப்படுத்தும். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவுக்குள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிள்ளைங்களை கொண்டு வந்தவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வசனம் சொல்லிக் கொடுப்போம். யாரும் பிள்ளைங்களை கூட்டு போகாதீங்க. ஒரு 10-20 நிமிஷம் பிள்ளைங்களை கொஞ்ச நேரம் கொண்டு வந்த தாய்மாரும் கூட இருந்து வசனம் சொல்லி கொடுத்துட்டு போங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இன்றைக்கு புதிதாய் வந்ததான 2 பேரோடும் பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும்